ஆன்மீக அன்பர்களே அனைவருக்கும் நமஸ்காரம். மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு கிளை கதை, அதாவது நள மகாராஜாவோட கதை. இந்த கதையை தான் நாம் யாவருக்கும் உரைப்பும் பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன் இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த நள தமயந்தி கதையை கேட்பவர்களும் படிப்பவர்களுக்கும் சனி பகவானின் பாதிப்பு குறையும் ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் இந்த கதையை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். நெடுத நாட்டு மன்னன் வீரசேனன், இவருடைய மகன்தான் நளன். ஒரு நாள் நளன் இந்த அரண்மனை தோட்டத்தில் அந்த உபரிகைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பால்கனி, அந்த இடத்துல உலாவி வந்துட்டுருக்காரு. அப்போ ஒரு அழகிய அன்னப்பறவை பறந்து அவர் பக்கத்தில் உட்காருது. அன்னப்பறவைனாலே அழகாக தானே இருக்கும். இது கூடுதல் இன்னும் மினுமினுப்பா இன்னும் சிறப்பம்சத்தோடு இருக்குது இந்த அன்னப்பறவை. அந்த அழகை பார்த்து மயங்கின இந்த நள மகாராஜா அதை பற்றி ஆச்சரியப்பட்டுன்னு இருக்கும்போதே டக்குன்னு அந்த அன்னப்பறவை என்ன பண்ணுது, அவங்கிட்ட இனிய மொழியில் பேச ஆரம்பிக்குது. அடடா, என்ன இந்த அன்னப்பறவை நம்மக்கிட்ட பேசுதுன்ற ஆச்சரியத்துலேருந்து அவர் மீள்றதுக்குள்ள அன்னப்பறவை கேட்குது, மன்னா என்ன அதிர்ச்சியாகி நிற்கிறீங்க என்னை பார்த்து, இங்கே நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க அப்படின்னு சொல்கிறது அந்த அன்னப்பறவை. உடனே இந்த நள மகாராஜா என்ன பண்ணுறாரு, அந்த அன்னப்பறவை கிட்ட, ஆஹா பறவையே, நீ என்ன அழகா தமிழ் பேசுகிற, என்ன என்கிட்ட வந்திருக்க, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அன்னப்பறவை சொல்கிறது, எனக்கு எதுவும் வேணாம், உனக்கு நான் உதவி செய்ய தான் வந்திருக்கேன் மகாராஜா அப்படின்னு சொல்கிறது. எனக்கு உதவியா, என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சொல்கிறது, நள மகாராஜனே, நீ பேரழகு உடையவனாகவும் இருக்க, நல்ல அறிவாற்றலும் பெற்றிருக்க, மக்களுடைய நலனில் ரொம்ப அக்கறையாகவும் இருக்க. இத்தனை நற்குணங்கள் உள்ள உனக்கு ஒரு மனைவியாக வரப்போகிற பொண்ணு அழகாகவும் அறிவுடையவளாகவும் குடும்பத்தை கட்டி காப்பாற்றுற குணவதியாகவும் இருக்கணும் இல்லையா? அப்படிப்பட்ட பெண் ஒருத்தியை பற்றி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நீ அவளையே கல்யாணம் பண்ணிக்கோ, உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு அந்த அன்னப்பறவை சொல்கிறது. இதை கேட்டது நள மகாராஜா இந்த பக்ஷியை பார்த்து சிரிச்சிட்டு, சரி சொல்லு அந்த பெண்ணை பற்றி அப்படின்னு கேட்குறாரு. அவள் பெயர் தமயந்தி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தமயந்தியும் உன்னுடைய அழகை போல மிகுந்த சிறப்பு வாய்ந்தவளாக இருப்பா அப்படின்னு சொல்லி அந்த தமயந்தியை பற்றி எல்லாத்தையும் வர்ணிக்குது. அவளுடைய கூந்தல், அவளுடைய பண்பு, குணநலம், எல்லார்கிட்டையும் பழகிற விதம், எல்லாத்த பற்றியும் சிறப்பெல்லாம் சொல்லுது. உடனே நளன் சரி, என்னை பற்றி நீ தமயந்தி கிட்ட போய் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சொல்லி உன்னுடைய சம்மதத்தையும் நான் தமயந்தி கிட்ட தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பறந்து போயிடுது அன்னப்பறவை.